செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். இளைஞர்கள் திமுகவிற்கு வாக்களிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில தற்பொழுது திமுக மாவட்ட செயலர் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் உரையாற்றிருக்கார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிறது, நேரம் குறைவாக இருக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியல் விவகாரத்துல திமுக மாவட்ட செயலர்கள் விரைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கார். அதே போல புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் திமுகவிற்கு வாக்களிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். டிசம்பர் 29 திருப்பூர்ல நடைபெறக்கூடிய திமுக மகளிர் அணி மாநாட்டையும், அடுத்த கட்டமாக திமுகவுடைய இளைஞரணி மாநாட்டையும் சிறப்பாக முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கார். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாயிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கார். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலை ஒன்றிய நகர பகுதி பேரூர் வாரியாக உடனடியாக பிரித்து வழங்க வேண்டும் என்றும், வரைவு வாக்காளர் பட்டியலை பெற்றுக்கொண்டு ஒன்றிய நகர பகுதி பேரூர் செயலாளர்கள் உடனடியாக பாகம் வாரியாக பிரித்து வார்டு கிளை செயலாளருக்கு உடனடியாக அதை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கார். பூத் வாரியாக பிரித்து தரப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலுடன் இறந்த இடம் மாறியே கண்டுபிடிக்க முடியாத வாக்காளர்களின் விவரங்கள் அடங்கிய ஏஎஸ்டி பட்டியலையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு அந்த பூத் BLA2 மற்றும் திமுகவினர் வீடு வீடாக சென்று வரைவு வாக்காளர் பட்டியலை சரிபார்த்திடும் பணியில உடனே ஈடுபட வேண்டும் என்றும் அறிவித்திருக்கார். வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட வாக்காளர்களையும் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களையும் புதிதாக இடம்பெயர்ந்துள்ள வாக்காளர்களின் பெயர்களையும் படிவம் 6 சேர்த்திடும் முக்கிய பணியில திமுகவினர் அனைவரும் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்றும் அறிவித்திருக்கார். பூத் வாரியாக ஏஎஸ்டி பட்டியலை சரிபார்க்கும் போது உண்மையாக உள்ள வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டிருந்தால் அவர்களது பெயர் மீண்டும் அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்த்திட படிவம் 6 பூர்த்தி செய்து தருவதற்கு உரிய உதவிகளை செய்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கார். வரைவு வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் போது இறந்தவர்கள், இடம் மாறியவர்கள் பெயர்கள் மீண்டும் இடம்பெற்றிருந்தால் அந்த பூத் BLA2 படிவம் 7 பூர்த்தி செய்து அவர்களை நீக்கம் செய்திடும் பணியிலையும் ஈடுபட வேண்டும் என்றும் அறிவுறுத்திருக்கார். தொடர்ந்து திமுகவினர் வாக்குச்சாவடியில் உள்ள வார்டு கிளை செயலாளர்கள் விரைந்தும் வழக்கறிஞர் அணியும் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பணியை சிறப்பாக செய்து வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.